வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில் மார்ச் 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டுக்கு வந்திருக்க விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வள்ளிக்கிட்ட, வள்ளியம்மா எல்லா ரூமையும் க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதோட வள்ளி கேட்குறாங்க, ஏன் விஜய் இதெல்லாம் உனக்கு எதுக்கு? அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, இல்லை வள்ளியம்மா, இது மாதிரி நான் சின்னூண்டு வீட்டில் இருந்தேன்னா அதிகமாக வந்துட்டு எந்த ரூமையும் க்ளீன் பண்ணதே கிடையாது. அதான் இது பார்த்ததோட க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. இது கேட்டதும் வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். இங்கே பாரு, இப்போ எல்லாருமே வந்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க, நம்ம 2 பேரும் மட்டும்தானே இருப்போம், அப்போ வேணால் க்ளீன் பண்ணிக்கலாம். இது கேட்டதோட நம்ம விஜயும் சரி வள்ளியம்மா அப்படின்னு சொன்னதோட வள்ளி சொல்கிறாங்க, சரி வா, வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் காலையிலேயே நம்ம வீராவும் மாறனும் சேர்ந்து வேலைக்கு கிளம்புறாங்க. அடுத்ததாக கண்மணியும் ராகவனும் சேர்ந்து வேலைக்கு கிளம்புறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு விஜய் வள்ளிக்கிட்ட, இப்போ எல்லாரும் எங்கே போகிறாங்க? அப்போ வள்ளி சொல்கிறாங்க, ஏன் விஜய் உனக்கு தெரியாதா, அண்ணனோட பேரில் ஒரு பெரிய ஜவுளி கடை இருக்குது, அந்த ஜவுளி கடையை எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, பெரிய ஜவுளி கடையா? எனக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கே. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு, கண்டிப்பாக ஒரு நாள் அண்ணனை கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். இது கேட்டதோட விஜயும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, சரி வா, வேறு ஏதாவது வேலை இருக்கான்னு போய் பார்ப்போம், நமக்கு இனிமேல் வீட்டில் தானே அப்படின்னு சொன்னதோட விஜயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்புறமா நம்ம ராமச்சந்திரனை காமிக்கிறாங்க. ராமச்சந்திரன் இங்கேருந்து வந்துட்டு வள்ளி அப்படின்னு கூப்பிட வள்ளி வராங்க. வள்ளி வந்ததோட ராமச்சந்திரன் வள்ளியை பார்த்து, வள்ளி, விஜிக்கு ஏதாவது வேணுமா? அப்போ வள்ளி சொல்கிறாங்க, ஏன்னா அவள் வந்ததுலேருந்தே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு இது போதும் போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ விஜி வராங்க. விஜி வந்ததோட ராமச்சந்திரனை பார்த்துட்டு மாமா அப்படின்னு சொல்ல ராமச்சந்திரன் சொல்கிறாரு, அம்மாடி விஜி, நான் கடை வரைக்கும் போகிறேம்மா, ஏதாவது வேணும்னா சொல்லு. அப்போ விஜய் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாமாம்மா, நீங்கள் கொடுத்ததே எனக்கு நிறைய கொடுத்துட்டீங்க, இதுவே போதும் போதும்னு ஆகிருச்சு. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாரு, இங்கே பாருமா விஜய், உனக்கு வேறு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் கண்டிப்பாக உனக்கு செய்கிறேன். அப்போ விஜய் சொல்கிறாங்க, பரவாயில்ல மாமா அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரன் அங்கேருந்து போகிறாரு. போனதோட விஜய் நேராக ராமச்சந்திரனையே பார்த்து முறைச்சிட்டு நிற்கிறாங்க. விஜய் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏ ராமச்சந்திரா, என் அப்பா இறந்ததுக்கு நீ தானடா காரணம், ஆனால் நீ மட்டும் உன் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கில்ல, எனக்கு எவ்வளோ கோபமாக இருக்குது தெரியுமா? அம்மாவையும் அப்பாவையும் நான் இன்னைக்கு இழந்துட்டு இருக்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணமே நீ தாண்டா. உன் குடும்பம் மட்டும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு விட்டுருவனா? நான் என்னைக்கு விட மாட்டேன். உன்னை எப்போ பழிவாங்கிறது அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் எப்படி விடுவேன்? அதனால தான் இப்படி காத்திருந்து உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். இத்தனை வருஷமா நீ எப்போ அந்த ஊருக்கு வருவ, எப்போ உன் கூட வந்து இந்த குடும்பத்தை பழிவாங்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இத்தனை வருஷமா நீ எங்கே இருக்க அப்படின்னு தெரியாமல் நான் தப்பிச்சு போயிட்டு இருந்தேன். இப்போ தான் ஊருக்கு வந்த பிறகு நேராக வந்துட்டேன். இங்கே பாருடா ராமச்சந்திரா, என் அம்மா இறந்ததுக்கும் அப்பா இறந்ததுக்கும் நீ தாண்டனா காரணம். எங்கள் அம்மா கிட்ட நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதே மாதிரி உன் குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம விஜய் வஞ்சகமாக மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வள்ளி கூப்பிடுறாங்க, ஏ விஜய் அப்படின்னு. அப்போ விஜய் நேராக வள்ளியம்மாட்ட போயிட்டு, சொல்லுங்க வள்ளியம்மா. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த கண்மணியோட ரூம் இருக்கு பாரு, அந்த ரூமை நீ பார்த்துக்க, நான் வீராவோட ரூமை பார்த்துக்கிறேன். ஏன்னா ஒட்டடையெல்லாம் அவ்வளவு இருக்குது, நிறைய க்ளீன் பண்ணணும். நீ தானே சொன்ன வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நான் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு சொன்னேன்ல, இப்போ உன்னை தேடியே ஒரு வேலை வருது. இது கேட்டதோட விஜய் சொல்கிறாங்க, சரி வள்ளியம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு போயிட்டு சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விஜய்க்கு வந்துட்டு நல்லா படிக்க தெரியும், படிச்சிருக்காங்க, ஆனால் படிக்கலன்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறாங்க. விஜய் நேராக கண்மணியோட ஒரு சில ரூம்ஸை வந்து க்ளீன் பண்ணும் பொழுது அப்போ ஒரு பேப்பர் இருக்குது. அப்போ அந்த பேப்பரை பார்த்ததோட அந்த விஜய்க்கு செம ஷாக்கு. ஏன்னா அதில் வந்துட்டு மாறன் இருக்காருல்ல, அவரோட நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயமும் இருக்குது. இதையெல்லாம் பார்த்ததோட விஜய் நினைக்கிறாங்க, ஓ அப்படியா கதை, இந்த கண்மணி வந்துட்டு மாறனை சுத்தமாக வெறுத்துக்கிட்டு இருக்காளா, இதுவே நமக்கு கிடைச்ச பயங்கரமான வாய்ப்பே, இவள்கிட்டேருந்து தான் நம்ம பிரச்சனையை ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு விஜய் நினைக்கிறாங்க. அப்போ விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி, இந்த பேப்பரில் நம்ம என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் நமக்கு தான் படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கமே, ஸோ இந்த பேப்பரை இப்படியாவது வள்ளிக்கிட்ட சேர்க்கணுமே அப்படின்ட்டு நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேப்பரை எல்லாம் எடுத்து அப்படியே கட்டுற மாதிரி கட்டுறாங்க. கட்டிட்டு நேராக வள்ளியை கூப்பிட்றாங்க, வள்ளியம்மா அப்படின்னு.
அப்ப வள்ளி கேக்குறாங்க, சொல்லு விஜி. அப்ப விஜய் சொல்றாங்க, இது மாதிரி கண்மணி அக்காவோட ரூம்ல நிறைய தேவையில்லாத பேப்பர்லாம் இருந்துச்சு. அந்த பேப்பர் எல்லாம் எடுத்து கட்டி ஒரு இடத்துல வச்சிருக்கேன். இது கேட்டதோட வள்ளியும் சரி சரி அப்படின்னு சொல்ல விஜய் சொல்றாங்க, அதுல வேற ஏதாவது முக்கியமான பேப்பர் இருந்தா பாத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு படிக்க தெரியாதுல்ல. எதையாவது வீசிட்டேன்னா என்ன பண்றது? அப்ப வள்ளி சொல்றாங்க, சரி விஜய், நீ வைய நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதோட விஜயும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் நினைக்கிறாங்க, சாயந்தரம் போல வரட்டும், இன்னைக்கு இருக்கு பிரச்சனை அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் கடையில வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம ராமச்சந்திரனை வந்து புகழ்றாங்க. இது மாதிரி அண்ணன் தம்பி எல்லாருமே ஒத்துமையா கடையை பார்த்துக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. இது மாதிரி ராமச்சந்திரா 3 பிள்ளைங்களையும் நீ நல்லபடியா வளர்த்துருக்க. 2 பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்ட. அதே மாதிரி ஒரு 3வது பையனுக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணியன்னா நல்லா இருக்கும். ராமச்சந்திரன் சொல்றாரு, அவனுக்கு தான் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அவன் என்ன சொல்றான்னா கல்யாணம் இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அவர் சொல்றாரு, பையன் கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொன்னா அதுக்கு பின்னாடி சமத்தா ஒரு காரணம் இருக்கும். அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, சேச்சே, கார்த்தி எல்லாம் அப்படி கிடையாது. அவன் ஏதோ அந்த வேலை விஷயமா அப்படியே பேசுறது அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இப்போதைக்கு அவன் ஒரு நல்ல பிசினஸ ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் அவன் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. இதை கேட்டதோட அவரு சொல்றாரு, சரி சரி, சீக்கிரம் கல்யாண சாப்பாடை போடுங்க அப்படின்னு சொல்ல ராமச்சந்திரனும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ராகவனும் மாறனும் வழக்கம் போல நல்லபடியா பேசிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ராமச்சந்திரன் இங்கேருந்து வந்துட்டு ராகவன்ட்ட, டே ராகவா, கொஞ்ச நாளா நீ முரண்டு பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்ச, இப்பதான் வந்துட்டு மாறங்கிட்ட நல்லபடியா பேசுற. இங்க பாருடா, இதே மாதிரி நீங்க 2 பேருமே எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும், சரியா? அப்ப ராகவன் சொல்றாரு, சரிப்பா அப்படின்னு சொன்னதோட நம்ம மாறா சொல்றாரு, சரி சரி, ஒத்துமையா தான் இருக்கும் அப்படின்னு. ராகவன் நேரா மாறன்ட்ட, சரி வா மாறா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு நம்ம ராமச்சந்திரன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப நம்ம வீரா இங்கேருந்து வந்துட்டு ராமச்சந்திரன்ட்ட, ஏமாமா கண் கலங்குறீங்க? ராமச்சந்திரன் சொல்றாரு, இல்லம்மா, இவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்து ரொம்ப நாளாயிட்டு தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனையால 2 பேரும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என் மனசே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது, இப்படி வந்து அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறாங்களே, சாதாரண ஒரு காசுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா இப்ப 2 பேருமே காசை பெரிய விஷயமா நினைக்காம ஒத்துமையா இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, இது மாதிரி இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, ஒத்துமையா இருப்பாங்க. நீங்க ஏன் மாமா கண் கலங்குறீங்க? ராமச்சந்திரன் சொல்றாரு, இப்ப என் பிள்ளைங்க நல்லபடியா வந்துட்டாங்கல்ல, அது போதும். அப்ப வீரா சொல்றாங்க, மாமா, நம்ம குடும்பத்துல இருந்த கஷ்டம் எல்லாமே போயிட்டு இனிமே நம்ம எதுக்குமே வருந்த வேண்டியில்ல. இது கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்றாரு, சரிம்மா, வீட்டுக்கு போனதோட வள்ளிக்கிட்ட சொல்லி பெரிய பூசணிக்காயா நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சுத்தி உடைக்கணும். இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, கண்டிப்பா பண்ணலாம் மாமா அப்படின்னு சொன்னதோட ராமச்சந்திரனும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. சாயந்தரம் ஆகுது. சாயந்தரம் ஆனதோட எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட ராமச்சந்திரன் வள்ளியை பார்த்து, வள்ளி, இன்னைக்கு கடையில என் பிள்ளைங்களை பார்த்து எல்லாரும் கண்ணு வச்சுட்டாங்க. தொழிலு அந்த அளவுக்கு அருமையா பண்றாங்க அப்படின்னு. நீங்க பாரு வள்ளி, என் பிள்ளைங்களுக்கு பெரிய திருஷ்டி பூசணிக்காயா உடைக்கணும். போய் எடுத்துட்டு வா வள்ளி. வள்ளி சொல்றாங்க, அப்படியா, நான் சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப நம்ம வள்ளி வந்துட்டு ஒரு பேப்பரை பாக்குறாங்க. பார்த்ததோட வள்ளிக்கு செம ஷாக்கு. என்ன பேப்பர் இது அப்படின்னு. அப்ப அதுல பார்த்தா மாறனுக்கு எதிரா நிறைய இருக்கு. அதையெல்லாம் பார்த்ததோட வள்ளிக்கு செம ஷாக்கு. இது எப்படி நம்ம வீட்ல, இது அந்த அறிவழகனுக்கு கொடுக்க வேண்டியது இல்ல, இது எப்படி இங்க இருந்துச்சு அப்படின்னு விஜய் கிட்ட போயிட்டு, விஜய், இந்த பேப்பர் எல்லாம் நீ எங்க எடுத்த? விஜய் சொல்றாங்க, கண்மணி அக்காவோட ரூமை கிளீன் பண்ணேன்னா அங்கதான் இந்த பேப்பர் இருந்துச்சு. ஏன் இந்த பேப்பர் எல்லாம் தேவையில்லையா? அப்ப வள்ளி சொல்றாங்க, விஜய், இது ரொம்ப முக்கியமான பேப்பர் விஜய் அப்படின்னு சொன்னதோட விஜய் சொல்றாங்க, ஐயோ, அப்ப நான் தான் கொண்டு போய் வீச பார்த்தனா? அப்ப வள்ளி சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்ல விஜய், நீ முக்கியமான விஷயத்த நீ காட்டி கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னதோட விஜய் கேக்குறாங்க, அப்படி என்ன இருக்கு அதுல? அப்ப வள்ளி சொல்றாங்க, என்ன இருக்குன்னு நான் கொஞ்ச நேரத்துல தெரியும், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி இங்கேருந்து வராங்க. வந்துட்டு, ஏ கண்மணி அப்படின்னு சொல்ல கண்மணி நேரா வள்ளியை பார்த்து, என்னாச்சு வள்ளியம்மா? அப்ப வள்ளி சொல்றாங்க, ஏய், இது என்னடி அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை காமிக்கிறாங்க. பார்த்ததோட ராமச்சந்திரன் கேக்குறாரு, ஏ வள்ளி, நான் உன்னை பூசணிக்காய் தானே எடுத்துட்டு வர சொன்னேன், எங்க போனேன்? அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணா, இத்தனை நாள் நம்ம குடும்பம் எல்லாமே ஒத்துமையா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இது கேட்டதோட ராமச்சந்திரன் கேக்குறாரு, என்ன வள்ளி சொல்ற? அப்ப வீரா மாறன் எல்லாரும் வராங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணா, இத்தனை நாளும் இவன் நம்மள நல்லா ஏமாத்திட்டு இருந்திருக்கா. இவன் மனசுக்குள்ள இன்னமும் வஞ்சகம் இருக்கு. ராமச்சந்திரன் கேக்குறாரு, என்ன வள்ளி சொல்ற? அப்ப வள்ளி சொல்றாங்க, ஆமாண்ணா, இவ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கா தெரியுமா? மாறன் ஜெயிலுக்கு போறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணது இவதான். அந்த போலி ஆதாரம் எல்லாத்தையுமே இவதான் ஏற்பாடு பண்ணியிருக்கா. இதை கேட்டதோட வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி.
அப்ப வீரா நினைக்கிறாங்க, ஐயோ வள்ளியம்மாவுக்கு எப்படி இந்த பேப்பர் கிடைச்சிச்சு? அச்சச்சோ, இத்தனை நாளும் எதை நம்ம பாதுகாக்கணும்னு நினைச்சோமே அது தெரிஞ்சு போச்சே, எப்படி அக்காவை காப்பாத்துறது அப்படின்னு நம்ம கண்மணிக்கு ஒரே கவலையா இருக்கு. அப்ப வள்ளி நேரா கண்மணியை பார்த்து, ஏய், நீ கல்யாணம் பண்ணி வந்த பிறகு மாறிட்டேன்னு நினைச்சேன்டி, ஆனா இப்படியெல்லாம் நீ கேவலமா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு நம்ம ஆஹ் வள்ளியம்மா கண்மணியை ஓங்கி அறிகிறாங்க. கண்மணிக்கு ரொம்ப அதிர்ச்சி. மாறன் நம்ம வள்ளிய பார்த்து, என்னம்மா கண்மணி அடிக்கிறீங்க? அப்ப வள்ளி சொல்றாங்க, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு இவளை வெட்டியே போட்டுருவேன், அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வருதுடா. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணியிருக்கா. மாறன் மேல இருக்கிற கோவம் இன்னும் இவளுக்கு தீரலடா. மனசுக்குள்ள வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாளும் நம்ம கூட எல்லாம் பழகிட்டு இருந்திருக்கா. இத்தனை நாளும் இவ திருந்திட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை. இவ கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாடா. மாறனை எப்படி பழிவாங்குறது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்திருக்கா. இவ இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. இவெல்லாம் ஒரு மனுஷியா? இவளை இப்பவே இந்த வீட்டை விட்டு துரத்தணும், இல்லைன்னா இன்னும் உன்னை என்ன பண்ணணும் அப்படின்னு தான் யோசனை பண்ணுவா. இவ இப்படியே திருந்திட்டா அப்படின்னு நினைக்கிறமா? இவ அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுடா. கண்டிப்பா உன்னை அடுத்து எப்படி பழி வாங்குறது, உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்துறது, இதே அடுத்தடுத்து இந்த குடும்பத்தை எப்படி கஷ்டப்படுத்துறது அப்படின்னு யோசிப்பாளே தவிர்த்து இவ போய் நம்ம குடும்பத்தை நல்லபடியா பார்த்துப்பா அப்படின்னு நம்புறது ரொம்ப தப்பு. அண்ணா, இத்தனை நாளும் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க? இவள செல்ல மருமக அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல, இவ செல்ல மருமகள்லாம் இல்லைண்ணா, நம்ம குடும்பத்தை அழிக்க வந்த பிசாசுனா. இத்தனை நாள் இவளை போய் நான் நம்பிக்கிட்டு இருந்தேனே அப்படின்ட்டு நம்ம வள்ளி வந்துட்டு செம்ம கோவமா பேசுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம கண்மணி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அப்ப வள்ளி சொல்றாங்க, இது எல்லாமே ஓ ரூமுக்குள்ள இருந்து விஜய் எடுத்து என் கையில கொடுத்துருக்கா. அப்ப நம்ம கண்மணி வந்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ராகவ சொல்றாரு, இங்க பாரு வள்ளியம்மா, இது எல்லாமே முன்னாடி நடந்தது தானே. அப்ப வள்ளி சொல்றாங்க, டேய் என்னடா இப்படி பேசுற? எவ்வளவு தப்பு பண்ணிட்டு எதுவுமே தெரியாமத மாதிரி நம்ம கூடயே இருந்தாலே அப்படின்னு அந்த அறிவழகம் கூட சேர்ந்துகிட்டு இவ எவ்வளவு காரியத்தை பண்ணியிருக்கா. அப்ப கூடயாடா உனக்கு புரியவே இல்லை, என்னடா இப்படி பேசுற? அப்ப நம்ம ராகவன் வந்துட்டு நேரா கண்மணியை பார்த்து, என்ன கண்மணி, அதெல்லாம் உண்மையா? அப்ப கண்மணி அமைதியாவே இருக்காங்க. அப்ப ராமச்சந்திரா இங்க இருந்து கண்மணி கிட்ட வந்துட்டு, கண்மணி, உன்னை நான் இது வரைக்கும் என் பெத்த பொண்ணாதான் பார்த்தேன். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் சரி பண்றேன் அப்படின்னு நான் எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தேன். கடைசியில நீ இப்படி துரோகம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல கண்மணி. கண்மணி, இத்தனை நாளும் உன் மனசுக்குள்ள இந்த பிரச்சனையை தான் வச்சுக்கிட்டு இருந்தியா? என்கிட்ட சொல்லியிருந்தா உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருப்பேன்னு. இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவசியமே இல்லையே. இந்த வீட்டுல உள்ள எல்லாரையும் பழிவாங்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த வீட்டுக்குள்ள வந்தியா? ஏன் கண்மணி, இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையை முன்னாடியே தீர்த்திருக்கலாம்ல. அப்ப கண்மணி அமைதியாவே இருக்காங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணா, எப்படின்னா இவ வாய திறப்பா? நம்ம குடும்பத்தை அடுத்தடுத்து என்ன பண்றது, எப்படி இந்த குடும்பத்தை சீரழிக்கிறது அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் இவ யோசனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. இப்ப கூட அவ மனசுல அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும். இங்க பாருண்ணா, இதுக்கு மேலே இவளை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்தா நம்ம தூங்கிட்டு இருக்கும் பொழுது யாரையாவது கொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஐயோ, இத்தனை நாளும் இவ கூட நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோம்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவளை இனிமே இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்க கூடாதுண்ணா. அண்ணா, இவளை அப்பவே சொன்னேன், இந்த வீட்டுக்கு இந்த பொண்ணை மருமகளா கொண்டுட்டு வர வேணா, இதுவே ஒரு காலத்துல பகையா வந்து நிக்கும்னு அப்பவே சொன்னேன். கொஞ்சமாவது கேட்டியா? அப்ப ராமச்சந்திரன் நேரா கண்மணியை பார்த்து, கண்மணி, உன்னை நான் என் பெத்த பொண்ணாதானே பார்த்தேன், ஏமா இப்படி பண்ண? அப்ப கண்மணி எதுவுமே சொல்லவே இல்ல. அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணா, இவ எதுவுமே பேச மாட்டான்னா, ஏன்னா இவளோட குட்டுதான் வெளிப்பட்டுருச்சுல, இனிமே இவ என்ன பேச போறா? இங்க பாருண்ணா, இவ இந்த வீட்டுல இருந்தா பிரச்சனை தான், இவளை இப்பவே இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன் அப்படின்ட்டு அந்த கண்மணியை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அப்ப வீரா தடுக்குறாங்க, வள்ளியம்மா கொஞ்சம் கேளுங்க வள்ளியம்மா. அப்ப வள்ளி சொல்றாங்க, ஏய், இவ தங்கச்சி தானடி உனக்கு வீரா. ஆனா வீரா எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா, இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கா. ஒரு பக்கம் நீ மாறனை எப்படி ஜெயிலுக்கு அனுப்புறது அப்படின்னு திட்டம் போட்டு காத்துக்கிட்டு இருந்த, ஆனா ஒரு பக்கம் மாறனை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு நீ எப்படிப்பட்டவனே தெரிஞ்சும் வீரா வந்துட்டு மாறனை காப்பாத்துறதுக்கும் கெட்ட புத்தி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காகவும் என்னெல்லாம் பண்ணிருக்கா. அவளோட அறிவு கூட உனக்கு கொஞ்சம் கூட இல்ல இல்ல, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிய வெளியில பிடிச்சு கொண்டாந்து தள்ளுறாங்க. இதையெல்லாம் பார்த்ததோட வீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. வீரா நேரா வள்ளிக்கிட்ட, வள்ளியம்மா சொல்றது கேளுங்க வள்ளியம்மா. வள்ளி சொல்றாங்க, வீரா, இந்த விஷயத்துல நீ என்ன கட்டாயப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்டோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பிசாசையெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருந்தா என் அண்ணன் தூங்கும் போதுக்குள்ள இவ ஏதாவது பண்ணிருவா. இவளை இதுக்கு மேலேயும் இந்த வீட்டுல வச்சுக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி சரியான முடிவு எடுத்துறாங்க. கண்மணிய வீட்டுக்கு வெளியில கொண்டாந்து தள்ளத்தோட கண்மணி ரொம்ப அதிர்ச்சியா நடந்து போயிட்டு இருக்காங்க.
அப்ப வீரா இங்கேருந்து போயிட்டு நேரா கண்மணியை பார்த்து, கண்மணி வா கண்மணி வீட்டுக்குள்ள, வள்ளியம்மா சொன்னா சொல்லிக்கட்டும், நான் சொல்லி உன்னை வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிறேன். அப்ப கண்மணி சொல்றாங்க, வீரா இததானே நீ எதிர்பார்த்த, இதானே நடக்கணும்னு நீ எதிர்பார்த்த. அப்ப வீரா சொல்றாங்க, ஏ கண்மணி என்ன முட்டாள்தனமா பேசுற, இது நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் இத்தனை நாளும் போராடிக்கிட்டு இருந்தேன். இங்க பாரு, ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த மாதிரி பண்ணாத கண்மணி அப்படின்னு சொன்னேனே, கொஞ்சமாவது கேட்டியா? இங்க பாரு, உனக்கு கிடைச்ச வாழ்க்கைய வாழறதுக்கு விட்டுட்டு தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணதுனாலதான் இப்ப நீ இவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து நிக்கிற. ஏன் கண்மணி இப்படி பண்ற? அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்ல, ஆனா கடைசியில நீ ஜெயிச்சிட்டியல்ல. அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, கடைசியில நீ ஜெயிச்சிட்டியல்ல, அதோட போ. அப்ப வீரா சொல்றாங்க, கண்மணி நான் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ண நினைச்சியா? நீ நல்லபடியா உன் புருஷ கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இவ்வளவு முயற்சி பண்ணேன். கடைசியில நீ என்ன கண்மணி என்ன தப்பா சொல்ற? அப்ப கண்மணி சொல்றாங்க, ஏய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத, இந்த வீட்டுக்கு நான் இனிமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கோவமா போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. வீரா இங்க இருந்து வந்துட்டு வள்ளிய பாக்குறாங்க. வள்ளி அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம வீரா போயிட்டு நேரா வள்ளி கிட்ட, வள்ளியம்மா ஏன் வள்ளியம்மா அழுறீங்க? அப்ப வள்ளி சொல்றாங்க, இல்ல வீரா, இத்தனை நாளும் இப்படி ஒரு பாம்பை தான் நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டு இருந்தோமா? இத்தனை நாளும் இவ கால சுத்தின பாம்பா நம்ம வீட்டுக்குள்ள நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே இவதான் காரணமா இருந்திருக்கா. பக்கத்துல ஒருத்தி தான் காரணமா இருக்கான்னு தெரியாம நம்ம அவளை வந்துட்டு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்திருக்கமே. இதனால என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆகிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் அக்காவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் அண்ணன் பாவம் எல்லாரையும் நம்பிட்டாரு, அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்மணி இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒருத்தியா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா அவ ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டா. அப்ப வள்ளி சொல்றாங்க, என்னடி கோவம், என்னடி கோவத்துல இப்படியாடி பண்றது? அதான் எல்லாத்தையும் மறந்து தானடி அவளை இந்த வீட்டுக்கு திருமணம் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். கடைசியில எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேடி, ஏண்டி இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க வள்ளியம்மா, கண்மணிய அப்படியே விட்டுற முடியாது. கண்மணி இந்த வீட்டோட மருமக, அவளை இங்க கூட்டிட்டு வரணும் இல்லையம்மா. அப்ப வள்ளி சொல்றாங்க, இல்லடி நமக்கு உண்மை தெரிஞ்சுட்டு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவ கண்டிப்பா யாரையாவது கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டா. அவளையெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா, ஐயோ வேணாம், என் பிள்ளைங்க பாவம், என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா என்னால தாங்க முடியாது, இந்த குடும்பத்தை எப்படி பிரிக்கிறது, இந்த குடும்பத்தை எப்படி அழிக்கிறது அப்படின்னு தான் அவ தொடர்ச்சியா யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளையெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்தா யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. அவ இந்த வீட்டுக்கு வேணாம் வீரா, அவ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தாலும் அதான் நடக்கல இல்ல, அவ இனிமே இந்த வீட்டுக்கு வரவே வேணாம், அவ அவ அம்மா வீட்லயே இருக்கட்டும், இதுக்கப்புறம் வேணே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க நமக்கு வள்ளி. இத பார்த்துட்டு வீராவுக்கு எப்படி சமாதானம் சொல்றதுன்னே தெரியல. சோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்கம் கண்மணி வீட்டை விட்டு போனதோட மாறன் போயிட்டு நேரா கண்மணியை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு யாரு என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க நீ அப்படின்னு கூட்டிட்டு வராரு. மாறனோட இந்த நல்ல எண்ணத்தை பார்த்து கண்மணி மாறனை பத்தி புரிஞ்சுப்பாங்களா, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தொடர்ச்சியா வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.